வணக்கம். கோல்டு மார்க்கெட்ல நம்ம தினசரி மார்னிங் 7 ஏஎம் டூ 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அது இல்லாம 6 பிஎம்லேருந்து 7 பிஎம்லேருந்து 2:30 ஏஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெய்லியுமே நம்ம வந்து கோல்டு அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெண்ட் லெவல் எப்படி இருக்கும்? டார்கெட் எங்க வைக்கல அப்படிங்கிறத நம்ம கத்துக் குடுத்துட்டுருக்கோம். புதுசா ட்ரேடிங்ல வரவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டபிளா, ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கத்துக் குடுக்குறோம். எஸ்டர்டே நம்ம 7 பிஎம்ல மார்க்கெட்ல வந்து எப்படி போய் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 4420 டூ என்ட்ரி லெவல் குடுத்த மார்க்கெட் வந்து ஒரு ஹைல இருக்கு. கீழ செல் ரைஸ் நடந்தா வாங்க சொல்லியிருந்தோம். நம்ம சொல்ற விஷயம் 4420லேருந்து மார்க்கெட் 23 மார்க்கெட் 4467 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. சரிங்களா? இது வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்றதுல ஒரே விஷயம் இந்த மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் ரிஸ்க் இருக்கும். அதனால நம்ம சொல்ற விஷயங்கள டெக்னிக்கலா ஃபாலோ பண்ண சொல்றோம். சரிங்களா? 4420லேருந்து 4467 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஈவினிங் செஷன்ல பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கால்ஸ் வந்து விஐபி டெலிகிராம்ல நம்ம குடுத்திருந்த விஷயங்கள் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தோம். பை பொசிஷன. ஒரு $15 வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லி 15 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். எகைன் வந்து இன்னைக்கு மார்னிங்ல வந்து 62 டூ 65 வரைக்கும் நான் பை குடுத்துருக்கேன். டார்கெட் 470, 78 அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். ஏவரேஜ் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 420 டூ 4390 அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்தா நீங்க திரும்ப ஏவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம விஷயத்த குடுத்துருக்கோம். சரிங்களா? மார்க்கெட் செல் ரைசிங் இருந்தா தான் பை ஆகும். அப்படியே கன்டினியூஸா பை ஆகாது. ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும் ஓவராலா வந்து ஒரு ரேஞ்ச் ட்ரெண்டா தான் இருக்கு. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படிங்கலாம் இன்னைக்கு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதனால மார்க்கெட்ல நீங்க சடனா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வேகமா $20 போகும், $30 போகும் அப்படி கண்டிப்பா போகாது. ஒரு ரேஞ்சா தான் ட்ரேட் ஆயி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம 4420 வந்து நம்ம வந்து சூப்பரான பை என்ட்ரிய பார்க்குறோம். அடுத்தது ஏவரேஜ் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 4400 டூ 405 சூப்பர்பான என்ட்ரிய பார்க்குறோம். இந்த லெவல் வந்தா நீங்க ஒரு பை டிப்பா போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட டெக்னிக்கல் படியா நான் பார்க்குறேன். ஓகேங்களா? நம்ம சொல்ற சில விஷயங்கள மார்க்கெட்ல உங்களுக்கு டெய்லி வீடியோ வாட்ச் பண்ற ட்ரேடர்ஸ் தெரியும். நான் அதெல்லாம் டெலிகிராம் குரூப்ல ஃப்ரீ குரூப் லிங்க் குடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். கோல்ட் ட்ரேடிங் குரூப்ல குடுத்துருக்கோம். அதில ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு நீங்க கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னையோட லெவல் பொறுத்தவரைக்கும் 4420 அப்படிங்கிறத பை லெவல் பார்க்குறோம். ஸ்ட்ராங் பை லெவல். 4400 அகைன் ஸ்ட்ராங் பை லெவலா பார்க்குறோம். இந்த 2 விஷயங்கள் தான் மார்க்கெட்ல. இன்னைக்கு வந்து 4475 இன்டர் டார்கெட்டா நம்ம பார்க்குறோம். 4475 பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஈவினிங் செஷன்ல தான் தெரியும் நம்மளுக்கு. ஒரு செல் ரைஸ் நடந்தா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பிரேக் அவுட்ங்கிறது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறது ஈவினிங்ல ஒரு 7:30க்கு மேல பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு மார்னிங் செஷன்லயுமே, ஆஃப்டர்நூன் செஷன்லயுமே பொறுத்தவரைக்கும் ஒரு செல் ரைஸ் நடந்து பை ஆகும். நீங்க கீழ போக மார்க்கெட் வாங்கி வச்சுக்கங்க. ஆல்ரெடி வந்து பை பொசிஷன்ல வச்சிருந்தீங்கன்னா கூட கீழ 4420 வந்தா ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். 4400 4390 வரைக்கும் வந்ததுனா நீங்க என்ட்ரி போட்டு ஒரு பொசிஷன் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? தப்பு இருக்காது. ப்ராஃபிட்டபிளா நம்ம இன்னைக்கு ஈவினிங்லாம் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. புதுசா ட்ரேடிங்ல வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.